Hi students, நம்ம வந்து exercise 2.5ல 6th sum பார்க்கலாங்களா? இப்போ find the middle terms of an AP. இப்போ நான் first given அந்த AP question நான் எழுதிடுறேன். 9, 15, 21, 27, dot 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 83, 180. இப்போ நமக்கு இந்த மிடில் டேர்ம்னா இப்போ நம்ம 1, 2, 3 எடுத்து வச்சுக்க. எது மிடில் டேர்ம்? செகண்ட் டேர்ம். இப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ மிடில் டேர்ம் நமக்கு தேர்ட் டேர்ம் இல்லையா? எந்த பக்கம் ரெண்டாவது வந்து மிடில் நம்பர் தேர்ட். அப்போ அந்த டோட்டலாக எத்தனை நம்பர்? ஏன்னா இப்போ டோட்டலாக த்ரீ நம்பர்ஸ் இருந்ததுன்னா செகண்ட் நம்பர் தான் நமக்கு மிடில் டேர்மாக இருக்கும். டோட்டலாக 5 எலமெண்ட்ஸ் அப்படி இருந்தால் நம்ம இந்த தேர்ட் எலமெண்ட் தான் நம்மளுக்கு மிடில் டேர்மாக இருக்கும். இப்போ டோட்டலாக எத்தனை எலமெண்ட் எத்தனை டேர்ம்ஸ் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம மிடில் டேர்ம்ஸ் போக முடியும். இப்போ டோட்டலாக எத்தனை நம்பர், அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது சிம்பிள் தான் n. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கும். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா n equal to L minus A by D plus 1. சரிங்களா? n ஆனது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நான் எப்படி அது கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து L minus A by D plus 1. அப்போ இந்த 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 நம்ம வேல்யூஸ் நம்ம தேவை இல்லையா? L வேல்யூ, A வேல்யூ, D வேல்யூ நமக்கு தேவை. கண்டுபிடிக்கலாமா? நமக்கு அந்த கிவன் ஏபின்னு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ A equal to என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 9 கொடுத்தாச்சு. இப்போ டின்னு நமக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ் எல் இது இல்லமா? எல்னு பாருங்க லாஸ்ட். ஏ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், எல்னது லாஸ்ட் டேர்ம். இப்போ லாஸ்ட் டேர்ம் இங்கே 183. இப்போ டி பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் மீனிங். அப்போ அது ஃபார்ம் வந்து T2 மைனஸ் T1. அது ப்ரீவியஸ் மாதிரி பார்த்துருக்கீங்க. இப்போ T2 என்னது இங்கே 15 மைனஸ் 9 அப்போ சப்ராக்ட் பண்ண 6. டி வேல்யூ கண்டுபிடிச்சிங்களா? இப்போ என் வேல்யூ சப்ஸ் பண்ணுமா? இந்த ஃபார்முலா சப்ஸ் பண்ணுங்க. அப்போ எல் பார்த்தீங்கன்னா நமக்கு 183 மைனஸ் ஏ வேல்யூ வந்து 9 பை டி என்னது 6. பார்த்துங்க +1 இப்படி போட்டுறாதீங்க, சரிங்க? தப்பாயிடும். இது +1 பண்ணுங்க, இங்கே போடுங்க, சரிங்களா? ஏன்னா அப்போ தான் எல்சிஎம் போட முடியும் உங்களுக்கு. இல்லை மேலே அப்படியே ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் தப்பாயிடும். இப்போ 183 மைனஸ் 18 என்ன நமக்கு வேல்யூ வரும்? 174 by 6 plus 1 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண ட்ரை பண்ணலாமா? 2 6 12 வருமா? ரிமைனிங் 5 54. 54 அது 9 6 54. அப்போ 29 plus 1 இப்போ நமக்கு 30. அப்போ இங்கே எத்தனை டேர்ம் மொத்தம் இருக்கு? 30 டேர்ம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆட் நம்பர் தான் நான் சொல்கிறோம், இந்த மிடில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போதே ஈவன் நம்பர்ல இருந்து வச்சுங்க 3 4 5 6 தான் எப்படி நம்ம சொன்னீங்க மிடில் டேர்ம். ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் வருமா, அந்த 2 நம்பர் வருமா, நோட மிடில் டேர்ம் 2 நம்பர் வரும் இல்லையா? இந்த மிடில் டேர்முக்கு ஃபார்முலா நமக்கு இருக்கு, சரி? அதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவன் நம்பர்ல இருக்கும்போது நமக்கு மிடில் டேர்முக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மிடில் டேர்ம்ஸ் ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து n/2, n/2 plus 1. இது ரெண்டு தான் என்ன இருக்கும்? மிடில் டேர்ம்ஸாக இருக்க முடியும், ஓகேங்களா? அப்போ n இங்கே நமக்கு 30 30/2. இது நமக்கு 30/2 plus 1. 30 ஆச்சு நம்ம 15 வருமா? அப்போ இது 15 plus 1 இல்லை, அப்புறம் நமக்கு 16. இது ரெண்டு தான் வந்து நமக்கு அந்த மிடில் டேர்ம்ஸ், சரிங்களா? அதாவது n/2 டேர்மும் n/2 plus 1 டேர்மும் நம்ம என்ன மிடில் டேர்மாக இருக்க முடியும். அப்போ அதே போல இங்கே நமக்கு அந்த 15th 16th டேர்ம் தான் நமக்கு என்னது மிடில் டேர்ம்ஸாக இருக்கும். இப்போ அந்த டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கும்? கன்வெர்ட் இப்போ என்ன கண்டுபிடிச்சுன்னா, இப்போ நமக்கு 9 பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்மு, 15 நமக்கு செகண்ட் டேர்மு, 21 அது தேர்ட் டேர்ம்ல. அதே போல இப்போ மிடில் டேர்ம்ஸாகவும் கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த 15th டேர்ம் அது இந்த 16th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்போ அதுக்கு என்ன ஃபார்ம் நமக்கு? டிஎன் ஃபார்ம் இல்லை, nth டேர்முக்கான ஃபார்ம்லாம் நீங்கள் போகலாம். nth டேர்ம் ஃபார்ம் ஆனது டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஆல்ரெடி ஏ வேல்யூ டி வேல்யூ தெரியும் நமக்கு வந்து. நம்ம கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் T15 போயிடலாமா? அப்போ T15 ஈக்குவல் டு ஏ வேல்யூ வந்து 9 பிளஸ் n வேல்யூ என்னது? இந்த nth டேர்ம் தான் நமக்கு இல்லை, n சொல்றோன்னே அதுதான். அப்போ என்னது 15. ஏன்னா நம்ம T15 டேர்ம் தான் கண்டுபிடிப்போம். மைனஸ் 1 இன்ட்டு டி என்னதுங்க 6.
அப்போ 9 ப்ளஸ் இங்கே வரும் 14 இன்ட்டு 6 நமக்கு 9 ப்ளஸ் 14 இன்ட்டு 6 பண்ணிப்போமா 4 6 24 2 1 6 6 அப்போ 80 இப்போ என்ன வரும் நமக்கு 93 நெக்ஸ்ட் நமக்கு 16 டேர்ம் போயிடலாமா ஒரு a ப்ளஸ் தானே அப்போ 9 ப்ளஸ் இங்கே n வேல்யூ 16 இன்ட்டு 6 ப்ராக்கெட் போடலாம் சரி போடலாம் பிரச்சனை இல்லைங்க அது மைனஸ் வேல்யூ தான் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட் போடலாம் இப்போ 15 இன்ட்டு 6 அப்புறம் நமக்கு 90 வருமா அப்போ ஆன்சர் என்னது 99 அப்புறம் நமக்கு ரெண்டு வேல்யூ முடிச்சா therefore the required middle terms are the required middle terms are என்னது 93யும் 95 அவ்வளோதான் ஆன்சர்